ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் சமையல். இன்றைக்கி மார்னிங்கே பார்த்திங்கன்னா செம்ம மழை, விடிய விடிய மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. புயல் உருவாக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மழை டைமில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட இட்லியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக மட்டன் குழம்பு இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி சுட சுட ரெடியாக இருக்குது. 1/2 kg மட்டன் தான் எடுத்திருக்கோம். மட்டன் பார்த்திங்கன்னா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், பட் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி. ஸோ இப்போது வாஷ் பண்ணி குக்கரில் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டில் வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கறி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கறி சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக மட்டன் வெந்து வரத்துக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கலாம். நான் வந்து 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 தக்காளி, 1 முருங்கைக்காய் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு கைப்பிடி ஃபுல்லாக பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு எல்லாத்தையும் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டன் நல்லா வெந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. நான் வந்து எங்கள் குக்கரில் 10 விசில் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் குக்கர் எப்படியோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அந்த வெந்த மட்டனில் நம்ம முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் அப்படியே டைரெக்டாக வதக்காமல் அப்படியே ஆட் பண்ணுறோம். நீங்கள் வதக்கி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி டைரெக்டாக ஆட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். 3 அல்லது 4 பூண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சுருங்க. 2 விசில் வச்சிடுங்க. அந்த வெங்காயம் தக்காளி அந்த உருளைக்கிழங்கும் முருங்கைக்காய் வேகிறதுக்கு 2 விசில் இருந்தால் போதும். நான் அந்த குக்கர் பத்தலைன்னு சொல்லி இந்த குக்கர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து இன்னொரு அடுப்பில் சின்ன கடாய் வச்சு கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தீயை விட்டுறக்கூடாது. தீயாமல் ஸ்லோவாக வறுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம மிளகு தூள் போடுறத விட இந்த மாதிரி வறுத்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம பொடி பண்ணும் போது அந்த ஃப்ளேவரே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மிளகு தூள் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி அதை ஆட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். கூடவே அந்த பூண்டு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஸோ தாளிக்கிறதுக்கு இஞ்சி 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இடித்து தாளிக்கிறதுக்கு ரெடி எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நல்லா வெந்திருக்கு. இப்போ தாளிச்சிக்கலாம். கடாயை தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு 1 ஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கறி குழம்புக்கு சோம்பு கட்டாயம் ஆட் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த அரோமா. நெக்ஸ்ட்டு நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிளகு பூண்டு, அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அந்த குக்கர்லேயே இதை ஷிஃப்ட் பண்ணிடுங்க. குக்கர்லேயே இதை ஊற்றிக்கோங்க. தாளித்ததை ஊற்றிட்டு ஒரு கலரி நல்லா ஒரு கலர் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க.
அவ்வளோதான், சூப்பரான சுவையான மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த குழம்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.